அகஸ்தியன் மலையில் ஏறிட்டுருக்கோம். ஹலோ கைஸ், நமக்கு தூரத்தில் அங்கே தெரியுது பாருங்க மழை. அந்த மழை பேர் வந்து சிறுமழை கைஸ். இப்போ நம்ம அந்த சிறுமலையை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பண்ணலாம். இப்போ எங்கே நிற்கிறோம்னா சிறுமலையோட என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். சிறுமலையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். சிறுமலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ளீஸ். மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருக்காமா. அதில் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, 5th, 9th இது 3 சரியான சம்பவம் செய்கிற ஹேர்பின் பெண்டு. ரொம்ப கவனமாக போகணும். ஸோ வெளியூர்லேருந்து வர மக்களே பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகிற வழியே நம்மளோட சொந்தக்காரங்களை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹாயை போட்டோம். அவங்க நம்மளை அட்டாக் மூடில் தான் எப்பயுமே இருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது. எப்போ எப்படி அட்டாக் பண்ணுவோன்ட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். ஸோ இவங்கள்ட்ட கவனமாக கொஞ்சம் இருக்கணும். சரி, இவங்களுக்கு ஒரு பாயை போட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு மேகங்கள் நம்ம கண்ணில் படுற அளவுக்கு நம்ம 5th ஹேர்பின் பெண்டை ரீச் பண்ணியாச்சு கைஸ். ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிறுமலைக்கு தான் வந்திருக்கோம். மலை ஏறிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு ஹேர்பின் பெண்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் கைஸ். சூப்பராக இருக்குது இந்த வியூ பாருங்களேன். மொத்த திண்டுக்கல் சிட்டியே தெரியுது, எல்லா மலையும் தெரியுது. நம்ம வந்தது வந்து சம்மர் டைம், அதே வந்து நம்ம ரெய்னி டைம்லாம் வந்தால் இன்னும் ரொம்ப கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். ஆக்சுவலி இப்போ நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கலான்னு இன்னுமா கரெக்டாக ஒரு லாரி, இந்த பெண்டு தான் இருக்கலே ரொம்ப கஷ்டமான பெண்டாங்க கைஸ். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு லாரி அப்படியே ஸ்டக் ஆகி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி பஸ்ஸு வண்டி, அவ்வளோ வண்டி, அப்படியே ஒரு நிமிஷமே ரோடே ஒரு மாதிரி பிளாக் ஆகிருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுமலைக்கு வாங்க அடுத்த பிளேஸ்லாம் பார்க்கலாம். நான் தான் சொன்னேன்ல கைஸ், ஒரு லாரி வந்துட்டு அப்படியே பாதியிலே ஸ்டக் ஆகிக்கிச்சு. இதுதான் 5th ஹேர்பின் பெண்டு. ரொம்ப கஷ்டம் கைஸ் இதில் ஏறுறது. அந்த அங்கிள் வந்துட்டு லைக் பிரேக்கை விட்டார்னா அந்த லாரி பின்னாடி போகுது. ஸோ கல்லை வச்சு எப்படியோ அவங்க இந்த லாரியை மேலே ஏற்றிட்டாங்க கைஸ். வெளியூர்லேருந்து வரவங்களே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகிறப்போ கொஞ்சம் விசாரிச்சுட்டு எப்படி ட்ராவல் பண்ணணுன்னு பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலாம் சிறுமலையோடதை. ஸோ மீதி எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் வரும். நாங்களும் போயிட்டு வரோம். பை கைஸ்.